இப்போ நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்லை. அப்போ உன்னோட கூட்டும் இல்லை, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் இப்போ மேகதாட்டில் அணையை கட்டுனா கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசினத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்குறேன், வெள்ளைக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்குது, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அந்த என் தம்பி ஸ்ரீதரெலாம் வந்திருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்போ அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கொலை பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிற்கணும். பல மாவட்டங்கள், நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினச்சிருக்க, காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர், அதை பறிக்கிறான். இப்போ நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்லை. அப்போ உன்னோட கூட்டும் இல்லை, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் நின்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை, நெருக்கடியை நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்போ பேசாது. இப்போ பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாமல், அது இசை தராமல் மேகதாட்டில் அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற நீ? எப்படி அனுமதிக்கிற? இப்போ மேகதாட்டில் அணையை கட்டுனா கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசினத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்யணும்? என் உரிமையை பறிக்கிற உனக்கு என் நிலத்தில் ஒரு ஓட்டு கிடையாதரா என்ற முடிவை மான தமிழ் மக்கள் நாம் எடுக்கணும். இல்லை, உன்னை எவனாலும் காப்பாற்ற முடியாது. உனக்கு இருக்கிற ஒரே கருவி, வலிமை மிக்க ஆயுதம், வாக்குதான். அதை இப்படி போட்டுட்டு தெருவு இப்படி போட்டுட்டு கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கொடுமை. கோட்டு படத்தில் பிளாக் டிக்கெட் விற்றவன் ஜனநாயக படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கள்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதிலிருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரலை பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படியே கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு, மார்க்ஸ் இந்தா இருக்குது, லெலின் இந்தா இருக்குது, ஏங்கல்ஸ் இங்கே இருக்குது, இங்கர்சால் இங்கே இருக்கார், புத்தன் இங்கே இருக்கான், பூலே இங்கே இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸு எல்லாத்தையும் படி. இந்தா இருக்கான் ஃபெடரல், இந்தா இருக்கான் இப்போ சேகுவேரா, எல்லாத்தையும் படித்து கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். இரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேலே, 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்லை என்ன இது? எதில் கொலையா கொள்ளையா என்ன இருக்குது? இதே மாதிரி போராடின தான். இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாங்க, அப்போ எஃப்ஐஆர் உறுதி. யாருண்ணே? யாருக்குண்ணே? இவருக்கு தானே? இவனா? யாருன்னு பேசுனது? இவன் தம்பிக்கு தான். ஏதோ பேசிட்டான், அப்போ எஃப்ஐஆர் உறுதி. ஏதோ சொன்னான், சொல்கிறான். அதான் ஏதோ சொல்லாப்ல. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான், வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்குறேன், வெள்ளைக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்குது, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அந்த என் தம்பி ஸ்ரீதரெலாம் வந்திருக்காப்ல,
மூத்த வழக்கறிஞர். அப்போ அவரெல்லாம் நம்ம பண்ணணும், என்ன பண்ணணும், கொலை பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிற்கணும். இதெல்லாம் கோர்ட்டாக ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசலில் ஏற போகிறோம். இதில் என்ன இருக்குது பெரிய என்ன தம்பி? புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்கே எல்லாம் மாறிடும். இன்றைக்கி மேலே இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வருவான், இன்றைக்கி கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே போவான். இன்றைக்கி கோட்டையில் இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்கே கத்தியிருப்பான், இங்கே கத்தியிருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால் இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அனைத்து கட்சியை கூட்ட சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்கள் பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு இது எல்லாத்துக்கும் போய் உட்காந்து பேசணும். இப்போ அனைத்து கட்சியை கூட்டுறதில் அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்போ அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவார், எப்படி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்புல? இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை கூட்டுறார். பாரதிய ஜனதாவையும் கூட்டுறார், மதச்சார்பற்ற சனதள கட்சியும் கூட்டுறார், எல்லா கட்சியும் கூட்டுறார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு, செய்யலை. தமிழ்நாடு அரசு கட்சி கொள்கை கருத்து பாகுபாடின்றி தன்னை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எந்த நிலைப்பாடுமின்றி மண்ணின் மக்களின் நலன் தமிழ்நாட்டின் உரிமை என்கிற நோக்கோடு எல்லா கட்சியும் கூட்டி தலைமைச் செயலகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் என்ற செய்தியே இந்திய ஒன்றிய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அவர் அதை செய்யலை. இப்போ என்ன செய்ய போகிறாரு? தொகுதி மறுசீரமைப்பு, அது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கொண்டு வர துடிக்குது.